இன்றைக்கி இந்த வீடியோவில் வெந்தயக்கீரை வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25-30 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் எடுத்துருக்கேன். எடுத்து கட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் போடுற ஷார்ட்ஸுக்கெலாம் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். 2 எடுத்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் மீடியமான சைஸாக இருந்ததுன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்து செய்யும்போது இந்த புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிடுவோம். இந்த சாம்பார் பொடி நான் வீட்டிலேயே செஞ்சது, அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி சேர்த்து நீங்கள் இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம புளி தண்ணி வேற ஊற்றணும். அதனால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த உடனே கீரையை இது மாதிரி கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். கீரை நீங்கள் கடைசியாக இருக்க வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஆஞ்சிங்கன்னா கொஞ்சமாக வரும். அந்த தண்டோடு நீங்கள் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் கீரையை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கீரை நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து தண்ணி எல்லாமும் சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோடு சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துப்போம். நம்ம உப்பு வெங்காயம் வதக்கும் போது தான் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. புளி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக இந்த தேங்காய் சோம்பு சேர்த்த பேஸ்ட்டு ஊற்ற போகிறோம். இந்த குழம்புக்கே இது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, தேங்காய் நிறைய வேண்டாம். கொஞ்சமாக எடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெல்லம் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் இறக்கிடலாம். ஆனால் தேங்காய் இந்த கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இந்த பேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம கடைசியாக சேர்க்குற இந்த தேங்காய் பேஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு பத்தை தேங்காய் இருந்தால் கூட போதும். ஒரு பத்தை தேங்காவோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம், அதனால் அது பச்சை வாசனைலாம் போகணும். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். கீரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நான் கடைசியாக கொத்தமல்லி எதுவும் சேர்க்கலை. இன்றைக்கி நான் பண்ண இந்த வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வர ரெசிபி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோடு மீட் பண்ணலாம்.